ஸ்டோரியோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கிள் வர ஒருத்தன் கூட லவ் வந்தா என்ன ஆகும், அவங்க ஃபேமிலிக்குள்ள என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. ஸ்டார்டிங் சீன்லயே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, 2 பேரும் வந்து பயங்கர டீப்பா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாரோ. அப்போ வந்துட்டு மேடம் கொஞ்சம் எழுந்துக்கிறீங்களா, நம்ம இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் அட்டெண்டர் வந்து யாரையோ கூப்பிடுறாங்க. இப்போதான் நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவ தான் நம்ம ஹீரோயின். இவளோட பேரு வந்து ஷங்ஷி. இவ வந்துட்டு இவளோட டாக்டர் படிப்பை முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்காக வேற ஒரு ஊருக்கு வரா. இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் நான் அவனை மீட் பண்ண போகிறேன். அவனை மீட் பண்ணும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஏர்போர்ட்டில் வந்து இறங்கின உடனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட பேர் வந்து பயன். ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தா, இவங்க 2 பேருமே சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்தவங்க. நம்ம ஹீரோ வந்து 3 வயசு இவளை விட பெரியவன். இப்படி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு அங்கிள் ஆனா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட அக்காவை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு லவ் பண்ணி. அவங்க 2 பேருக்கும் கிட்டத்தட்ட 10 வயசு வித்தியாசம். இருந்தாலும் அவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இருந்த உறவு முறையே மாறினதுனால ஹீரோயினால அவளோட காதலை ஹீரோ கிட்ட சொல்லவே முடியாம போயிருக்கு. அப்புறம் ஹீரோ காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அவன் ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணிடுறான். அதோட கிட்டத்தட்ட 5-6 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் இவங்க மீட் பண்ணுறாங்க 2 பேரும். ஹீரோயின் இங்கே வரா அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹீரோயினோட அப்பா தான் வந்து நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி அவளை ரிசீவ் பண்ணிக்கோ, அவளை உன் கூடயே தங்க வச்சு கரெக்டாக அவளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இவனை அங்கிள்னு கூப்பிடணுமா நம்ம அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப தயக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் காலேஜ் படிக்கும் போது இவங்களுக்குள்ள என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. அப்போ ஒரு நாள் ஹீரோ குடிச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பா. பழைய விஷயத்தெல்லாம் ஹீரோயின் யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோயினை கேட்குறான்னா நீ எங்கே தங்க போற அப்படின்னு கேட்குறான். இவன் வேற ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக இருக்கான். இதுக்கு இவளுக்கு வந்து பயமாயிடுது. எனக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து ஹாஸ்டல் கொடுத்துருக்காங்க, நான் அந்த ஹாஸ்டலில் தான் தங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து ஸ்ட்ரிக்டா சொல்றான், உங்க அப்பா வந்து உன்னை என்கிட்ட தான் பொறுப்புல கொடுத்துருக்காரு, அதனால நீ ஏன் கூட தான் தங்கி ஆகணும், நீ இந்த ஹாஸ்டல்ல தங்குறது தனியா தங்குறதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்றான். இவளுக்கு ஒண்ணுமே என்ன சொல்றதுன்னு புரியல, இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா இருந்தாலும் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சடனா வந்துட்டாங்கன்னா தப்பா நினைச்சுப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னது கேர்ள் ஃப்ரெண்டா, யார்கிட்ட நீ இதெல்லாம் கேள்விப்பட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு தெரியும் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றா. அதை பற்றிலாம் கண்டபடி யோசிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, என் கூட தங்குறது தான் உனக்கு சேஃப்டி, உங்கள் அப்பாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். இவளுக்கு எதுவுமே பேச முடியாமல் இவன் ரஃப் அண்ட் டஃபாக பேசுறதை பார்த்து பயந்து ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்கிறா. என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஹீரோ. என்னதான் இருந்தாலும் உங்கள் அக்கா வந்து எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ஒரு முறை பிரகாரம் நான் வந்துட்டு உங்கள் அங்கிள்னு தானே கூப்பிடணும், நான் வேற எதுவும் சொல்லி கூப்பிட முடியாது, அதனால தான் வந்து நான் சொன்னேன், ஏன்னா வெளியில் வேற யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு மேலே ஹீரோவால் எதுவுமே சொல்ல முடியல. நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். கீஸ் இங்கே இருக்கும், நீ கரெக்ட் டைமுக்கு வரணும், கரெக்ட் டைமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ரூல்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடுறான். ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணுறான். இவனோட பேர் வந்து டோனி. என்னடி போய் சேர்ந்துட்டியா, எல்லாம் ஓகேயா, ப்ரோ வந்து உன்னை கூப்பிட்டுக்கிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. ஆமாம், நீ அங்கே போகிறேன்னு தெரிஞ்ச உடனே அவர் உன்னை பற்றி எல்லாத்தையும் கேட்டு விசாரிச்சுக்கிட்டாரு என்கிட்ட அப்படின்னு சொல்கிறான். எல்லாத்தையும் சொல்லிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இனிமே அவர் கேட்டாருன்னு சொல்லிட்டு என்னை பற்றி எதனா சொன்னீங்கன்னா நீ வாங்குவ என்கிட்ட சமத்தியா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறா. அதுக்கப்புறம் தான் 8 மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். அவனோட பேரு வந்து கெவின். அவனோட பர்த்டேக்கு ஸ்பெஷலாக இவ வந்துட்டு கேக்கெல்லாம் ரெடி பண்ணி சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கே ஜாலியாக குடிச்சிட்டு கூத்தரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு ஃப்ரெண்டுக்காரன் கேட்குறான், என்னடா உன் கேர்ள் ஃப்ரெண்டை எப்படா கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு கேட்கும் போது இவன் என்ன சொல்கிறான்னா, இதை பார், என்னை பொறுத்த வரைக்கும் தானா அந்த பொண்ணுங்களா வழிய வராளுங்க அப்படின்னா அதெல்லாம் நல்ல பொண்ணுங்களே கிடையாது, அவளுங்களாம் கீழ்த்தரமான பொண்ணுங்க, அதனால இந்த மாதிரி பொண்ணெல்லாம் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் வந்து ஸ்பெஷலாக வேற ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் சூப்பரா அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் கேட்ட உடனே ஃப்ரெண்ட்ஸே வந்து ஏன்டா இப்படியெல்லாம் பேசுகிற, அவள் உன்னை லவ் பண்ணுறா, நீயும் அவளை லவ் பண்ணுறது தான் நாங்கள்லாம் நினச்சோம், அவளை போய் இவ்வளோ சீப்பாக பேசுறியே அப்படின்னு சொல்லி கேட்குறானுங்க. இது பாரு, சீப்பான பொண்ணுங்களை பற்றி சீப்பாக தான் பேச முடியும் அப்படின்னு சொல்கிறான். இதை எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுட்டு தான் பிரேக்கப் பண்ணியிருக்கா. போனவன் மறுபடியும் திரும்ப வரான் கீயை எடுக்கிறதுக்காக. அப்போ தான் ஹீரோயின் யோசிக்கிறா, ஐயோ இவன் ஃபோனில் பேசுனதெல்லாம் கேட்டுட்டானோ அப்படின்னு நினச்சிக்கிறா. ஹீரோ வந்துட்டு கிளம்பும் போது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா அவனோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின்
ஹீரோயினோட எக்ஸ பத்தி ஃபுல்லா விசாரிக்க சொல்றான். ஹீரோயின் அவளோட லக்கேஜ் எல்லாத்தையும் அன்பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு இவங்க 2 பேரும் காலேஜ் படிக்கும் போது எடுத்துக்கிட்ட போட்டோ ஒண்ணு இருக்கு. அந்த போட்டோவை பார்க்கும் போது அவளுக்கு பழைய ஞாபகம் வருது. ஹீரோ குடிச்சிட்டு வந்திருப்பான் இல்லையா, அந்த நைட்டு இவங்க 2 பேருமே கிஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனா ஹீரோக்கு அது கண்டிப்பா ஞாபகம் இருக்காது. அவன் செம போதையில இருந்தான். அந்த நாள் இப்போ வரைக்கும் என்னோட ஞாபகத்துல இருந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் கூட நான் அதை மறந்ததே இல்லை அப்படின்னு நினைச்சு பாக்குறா. ஆனா என்னோட அப்பாவோட காதலுக்காக வேற வழியே இல்லை, எங்களோட காதல பொறுத்துச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. இவ இது வரைக்கும் ஹீரோ கிட்ட அவ ஹீரோவை லவ் பண்றா அப்படின்னு சொல்றதே கிடையாது. ஹீரோயின் ஒர்க்லயும் ஜாயின் பண்ணிடுறா. ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட வீட்டை விட்டு வெளியில வந்துடுறா. ஹீரோ 1 வீக் வேலை விஷயமா வெளியில போயிடுறான். ஹீரோ கிட்ட சொல்லாம கொள்ளாம இவ ஹாஸ்டல்ல தங்கிடுறா. இப்பதான் ஹீரோ ஹீரோயினுக்கு ஃபோன் பண்றான். எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. யாரை கேட்டு நீ போன? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நீ என் கூட இருக்கிறது தான் உனக்கு சேஃப்னு சொன்னேன். ஆனா நான் சொன்னது கொஞ்சம் கூட மதிக்காம நீ எதுக்காக அங்க போன அப்படின்னு சொல்லி கேட்கறான். இல்ல எனக்கு என்னவோ இங்க இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் முடியாது, ஒழுங்கா நீயே கிளம்பி வந்துட்டீங்கன்னா நல்லது, இல்லைன்னா நான் அங்க உன்னை கூப்பிட்டுட்டு வர மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இவனுக்கு பயந்து மறுபடியும் ஒரு வழியா ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. வந்த உடனே இவன் போய் ஹீரோயின் கிட்ட என்னத்தை நீ என்கிட்ட மறைக்கிற? ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட நீ சொல்லாம மறைக்கிற, எனக்கு நல்லாவே தெரியுது. நீ என்னை பார்த்து எதுக்காக பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கறான். இதுக்கு நடுவுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் காலேஜ் படிக்கும் போதே ஹீரோவை வேற ஒரு பொண்ணு கூட பார்த்திருக்கா. அந்த பொண்ணு இவனை பாய் ஃப்ரெண்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்கா. அதே மாதிரி ஹீரோவும் சைலண்டாவே இருந்திருக்கான். நீ எதுக்காக ஹீரோயின் கூடயே எந்த நேரம் சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கானா, இல்ல என்னோட அக்கா கல்யாணம் பண்ணிக்க போறவரோட பொண்ணு தான் அவ, நாங்க ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதுக்கப்புறத்துல இருந்துதான் ஹீரோயின் ஹீரோவை டோட்டலா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. இப்ப ஹீரோ என்ன கேக்குறான்னா, நீ மறைக்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லு, நானா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அது உனக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்றான். இவ நான் எதையுமே மறைக்கல, இப்போதைக்கு நீங்களும் நானும் வேற ஒரு உறவு முறையில இருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து மெயின்டைன் பண்றது தான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. அதனால தான் நான் உங்ககிட்ட இருந்து தள்ளியே இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுது. மறுநாள் காலையில இவனை பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி ஹீரோயினுக்கு கொடுத்துட்டு இருக்கான். அப்பவும் என்ன சொல்றான் அப்படின்னா, உனக்கு என்ன தேவைனாலும் எப்பனாலும் எனக்கு கால் பண்ணு, அது மட்டும் இல்லாம தேவையில்லாம தனியா அங்க இங்க சுத்தக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்றான். இவ வாய வேற ஒழுங்கா கிளீன் பண்ணலன்னு சொல்லிட்டு இவனை கிளீன் பண்ணி விடுறானா. இவ பதட்டம் ஆயிடுறா. இனிமே இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட நடந்துக்காதீங்க, இதெல்லாம் நானே பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு சொல்லிடுறா. இப்பதான் ரீசெண்டா உனக்கு பிரேக்கப் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன், ஏன் இன்னும் அதுல இருந்து நீ வெளியில வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அது என்னோட பிரச்சனை, அதை நான் பார்த்துப்பேன், நீங்க இதுல தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோயின். அதோட ஈவினிங் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்காக நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அந்த டைமுக்கு நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் இவளை தேடிக்கிட்டு இந்த இடத்துக்கே வந்துடுறான். வந்த உடனே எதுக்காக என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்க, எதுக்காக எனக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேற, நீ ஊர் விட்டு ஊர் வந்துட்டீன்னா என்னால உன்னை தேடி கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினும் நமக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சு, இதெல்லாம் நீ தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்க, இனிமே என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூடயே நீ சேர்ந்துட்டேன்னு கேள்விப்பட்டேனே அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் உண்மை கிடையாது, அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்றான். கூட பேசி ஆகணும், இப்ப என் கூட வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி பயங்கரமா கலாட்டா பண்றானா. அந்த டைமுக்கு கரெக்டா ஹீரோ அங்க வந்துடுறான். நீ பொண்ணுங்க கிட்ட பப்ளிக் பிளேஸ்ல எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு யாரும் சொல்லி கொடுக்கலையா, இப்படிதான் நடந்துப்பியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, ஃபர்ஸ்ட் நீ யாருன்னு சொல்லி, இது வரைக்கும் நான் உன்னை இவ கூட பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்றான் அவன். அதுக்கு நம்ம ஹீரோ காண்டாயிடுறான். நான் யாரா இருந்தா உனக்கு என்ன, உனக்கு தேவையில்லாத விஷயம், இன்னொரு நாள் நீ இவ பக்கத்துல இருக்கிறத பார்த்தேன் அப்படின்னாலுமே உன் மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த மாதிரி ஒரு கேவலமானவனை எப்படி நீ கண்டுபிடிச்ச, எப்படி நீ இவனை போய் லவ் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா, நான் அந்த டைம் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன், எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிட்டாரு, எங்கள் அம்மா மனநிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அதே நேரத்துக்கு நீயும் என்னை விட்டு வந்துட்ட, அதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியல, அதனால தெரியாமல் நான் இவன் கூட பழக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் மனசுக்குள்ளே நினைக்கிறாளே தவிர ஹீரோ கிட்ட சொல்ல மாட்டா. ஹீரோ நீ என்ன நினைக்கிற என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் ஒன்றும் இல்லை அப்படின்னு மட்டும்தான் பதில் சொல்றா.
உடனே ஹீரோ என்ன பண்றேன்னா நேரா போயிட்டு ஹீரோயின் பக்கத்துல கையை கொண்டு போறான். ஐயோ அங்கிள் நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றா. அப்புறம் பார்த்தா அவன் சீட் பெல்ட்டை எடுத்து போடுறானா, உடனே இவளுக்கே அசிங்கமா போயிடுது. நான் என்ன பண்றேன்னு நீ நினைச்சேன், நான் சீட் பெல்ட் போடுறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். இன்னும் மொக்கை ஆயிடுது ஹீரோயினுக்கு. ஐயோ மானம் போச்சே அப்படின்னு நினைக்கிறா. மறுநாள் இந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா நேரா கிளம்பி ஹீரோயினோட கிளினிக்கே வந்துடுறான். எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா நீ பிளாக் பண்ணி வச்சுட்ட, நேற்று வேற எவனோ ஒருத்த வந்து உன்னை கூட்டிட்டு போயிட்டான், எனக்கு என்னன்னு புரியாம மண்டையை வெடிச்சிரும் போல ஆயிடுச்சு, அதனாலதான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேஷண்ட் மாதிரியே நான் இங்க வர வேண்டியதாயிடுச்சு. ஒழுங்கா இன்னைக்கு நைட்டு என் கூட டின்னருக்கு வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. நீயே வந்துட்ட அப்படின்னா எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நீ வரலனா கண்டிப்பா டெய்லியும் நான் இங்க வருவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் வேற வழி இல்லாம கண்டிப்பா நான் டின்னர்ல வந்து உன்னை பாக்குறேன், இங்க இருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லிடுறா. நைட்டும் ஆயிடுது, டின்னருக்கும் போயிடுறா. நம்ம ஹீரோ வந்து என்ன டின்னருக்கு உனக்கு நைட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு மெசேஜ் பண்றான். ஹீரோயின் அப்பதான் வந்து என் ஃப்ரெண்டு கூட டின்னர்ல இருக்கேன், நான் வரமாட்டேன், லேட்டா தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறா. பார்த்த உடனே ஹீரோ செம்ம டென்ஷன் ஆயிடுறான். என்னது டின்னருக்கு ஃப்ரெண்டு கூட போயிருக்கியா, உனக்கு இங்கே யார் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்டு டோனி இருக்கான் இல்லையா, அவனுக்கு தான் எல்லா விஷயம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாள் ஹீரோயின். அவனுக்கு கால் பண்ணி கேட்குறா. அவனுமே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். அதே நேரத்துக்கு இந்த எக்ஸ் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இது பாரு பாய்ஸ் ஸ்கூல்ல இஷ்டத்துக்கு எல்லாமே பேசிக்கிட்டு இருப்போம், அது லாஜிக்கே இருக்காது, அதுக்கு ரீசனே இருக்காது, இஷ்டத்துக்கு கண்டுபிடி பேசுவோம், அதெல்லாம் ஒரு ரீசனா வச்சு நீ என்னை எப்படி பிரேக்கப் பண்ணுவ அப்படின்னு கேட்கும் போது, அதுக்கு நீ என்னை கேடு கட்டவே கேவலமானவன்னு பேசுவ, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் உன் கூட குடும்பம் நடத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இது பாரு அதை ஒரு ஜோக்கான்னு நினச்சி மறந்துரு, என்னால் வந்துட்டு உன்னை பிரேக்கப் எல்லாம் பண்ண முடியாது, எங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் நான் சொல்லிட்டேன், அதனால நீயும் நானும் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் உன்னை பிரேக்கப் பண்ணது தான், இதுக்கு மேலே என்னை ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்கிறா. இவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. இந்த பைத்தியக்காரன் வந்து கடுப்பாயிட்டு இவ கிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணுறான். இது வரைக்கும் நீ என்னை தோட கூட விட்டதில்லல்ல, இத்தனை வருஷத்தில் லவ் பண்ணுறன்ற பேரில் நீ என்னை தோட விட்டியா, இன்னைக்கு வந்துட்டு நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்கிறான். அந்த டைமுக்கு கரெக்டாக ஹீரோ அங்கே வந்துடுறான். அதுக்கு மேலே ஹீரோ சும்மா இருப்பானா, இவனை அடி பொலந்து எடுத்துடுறான். இதுக்கு முன்னாடியே நான் உனக்கு வார்ன் பண்ணிட்டேன், இதுக்கப்புறமும் வந்துட்டு வார்ன் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன், கண்டிப்பா உன்னை வந்து கொன்னுட்டு தாண்டா மாதிரி வேலையே பார்ப்பேன் இவ பக்கத்துல வந்தீனா அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் ஹீரோவை பார்த்த உடனே கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ அப்படியே ஹீரோயினை அங்க இருந்து தூக்கிக்கிட்டே கிளம்பி போயிடுறான். ஹீரோயினோட கையில் வந்துட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் வச்சு இந்த சிகரெட் பட்டிருக்கோம், அதனால இவளுக்கு சூடு பட்டுருக்கோம், அதனால கூட்டிகிட்டு வந்து ஹீரோ மருந்தெல்லாம் போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான். உனக்கு வந்துட்டு இத்தனை நாள் வரைக்கும் என்ன கண்ணுக்கு தெரியவே இல்லையா, எதுக்காக போய் அவனை போய் நீ லவ் பண்ண, எனக்கு இப்போ வரையிலையும் புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்கா. உடனே ஹீரோ காண்டாயிட்டு அவன் உன்னை கிஸ் பண்ணானா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறானா. அதுக்கு ஹீரோயின் சைலண்ட்டாகவே இருக்கா. அவன் கூட இருக்கும் போதெல்லாம் நீ அவனை கிஸ் பண்ணுவியா, நீயும் அவனும் ஒன்றா தான் இருந்தீங்களா, உனக்கு கல்யாணம் வரைக்கும் அவன் கூட சேர்ந்து பேசணுன்ற எண்ணம் வந்துச்சுல்ல அப்படின்னும் போது, இல்லை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறா. அதுக்குமே வந்து ஒரு லிமிட் இருக்குது, ஒரு பொறுமை இருக்குது, என்னோட பொறுமையை எல்லாத்தையும் நீ இழக்க வைக்கிற. ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினும் எவ்வளோ தடுக்க பார்க்குறா. அவள் என்ன சொல்கிறான்னா, இதை நம்ம பண்ணக்கூடாது, தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ விடுற மாதிரி இல்லை, அவன் வந்து பயங்கரமாக ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் வேகமாக ஓடி வந்து வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பார்க்குறான். பார்த்தா தான் தெரியுது அவளுக்கு பயங்கரமாக ஜுரம் அடிக்குது. ஹீரோவும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து ஹீரோயினை சேர்த்துடுறான். அவளுக்கு வந்துட்டு இவன் கிட்ட பேசுறதுக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஹீரோயின் வந்து பயங்கரமாக அவாய்ட் பண்ணுறா. அந்த டைமுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் டியூட்டி டாக்டராக இருக்கா. அவள் வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கும் போது ஹீரோ பயங்கரமாக சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோவை அங்கிள்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. இருந்தாலும் அவளுக்கு வந்து டவுட்டாக தான் இருக்குது. அங்கிள் மாதிரியே தெரியலையே, ரொம்ப அக்கறையாக கேர் பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டுக்கிட்டே தான் அங்கேருந்து போகிறா. அதோட மறுநாள் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு கிளம்பும் போது, இவன் கிளம்ப தேவையில்ல, நீ 2 நாளாவது ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. இப்ப இவன் பக்கத்துல வந்தாவே, அதனால என்ன பண்றானா, சரி நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. வந்து அப்பவும் அவளுக்கு நேற்று நைட்டு என்ன நடந்ததுன்னா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வரான். தயவு செஞ்சு வந்து நேற்று நடந்த விஷயத்த மறந்துடுங்க, இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த மாதிரி நம்ம 2 பேரும் நடந்துக்க தேவையில்ல, அதை பற்றி விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறா. அது எப்படி விட்டுற முடியும், அப்போ உனக்கும் எனக்கும் வந்துட்டு ஒரு விஷயம் இருக்கே, அதை வந்து நீ பேர் கொடுக்க போகிறதே இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். ஹீரோயின் ஓடலாம் அப்படின்னு பார்க்குறாளா, இவன் அலேக்கா தூக்கிட்டு வந்து உட்காந்துடுறான். இவ கத்துறா, தயவு செஞ்சு என்னை விடுங்க விடுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கா.
வேண்டவே வேண்டாம், தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க, நம்ம 2 பேரும் இந்த மாதிரி நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோக்கு வந்து ஹீரோயின் மேல பயங்கர லவ் இருக்கு போல. நானும் நீயே என்கிட்ட வருவேன்னு சொல்லிட்டு நானும் காத்துட்டு இருந்தேன். இப்பதான் வந்திருக்க, அது கூட பிரேக்கப் ஆனதுனால இந்த ஊருக்கு வந்திருக்க, உன்னோட வேலை விஷயமா, இல்லைன்னா நீ என்கிட்ட வந்தே இருக்க மாட்டேல்ல அப்படின்னு சொல்லும் போது, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல, நான் இங்க வேலைக்காக தான் வந்திருக்கேன், 1 இயர் இங்க இருந்துட்டு இங்க இருந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றா. அப்ப கரெக்டா ஹீரோட அம்மா ஃபோன் பண்றாங்க. உடனே ஹீரோயின் எழுந்துடுறா. ஃபோனை பண்ணிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்பதான்டா கல்யாணம் ஆக போற, 30 வயசு ஆக போகுது உனக்கு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. இவன் என்னால் முடியவே முடியாது, எனக்கு அந்த ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்குள்ளே ஹீரோ, நான் 1 வாரம் இங்கே இருக்க மாட்டேன், வேலை விஷயமா வெளியில் போகிறேன், என்னோட ஃப்ரெண்டோட நம்பரை உனக்கு அனுப்புகிறேன், எதனா எமர்ஜென்சினா அவனுக்கு கால் பண்ணு, அவன் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். மறுநாள் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போனால் ஃப்ரெண்டுக்காரி விட மாட்டா. உங்கள் அங்கிளோட நம்பர் தர முடியுமா, அவர் என்ன வேலை செய்கிறாரு, அவர் என்ன படிச்சிருக்காரு, அவரோட வயசு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் கொஞ்சமும் காதில் வாங்க மாட்டா. வீட்டுக்கு வந்து டயர்டா அவ சோஃபால படுத்துக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு கதவை ஓபன் பண்ணிக்கிட்டு யாரோ ஒரு பொண்ணு வராங்க. இவளோட பேர் வந்து சோனியா. இவ வந்துட்டு வந்த உடனே, நீ யாரு, எதுக்காக இங்க இருக்க, என்னோட பாய் ஃப்ரெண்டோட வீட்டுல நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாளா. நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. என்னடா இது, இவ வேற ஒருத்தி நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு வந்து நிக்கிறா, இவனுக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி இவ முழிச்சுக்கிட்டு இருக்கா. அவ வந்து கண்ட மெனிக்கு கத்துறா, நான் போலீஸை கூப்பிடவா அப்படி இப்படின்னு சொல்லி கத்துறா. அப்ப ஹீரோயின் சொல்றா, இல்ல நான் அவரோட ரிலேட்டிவ் தான், நான் இங்க இருக்கேன்னு அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் என்னால நம்ப முடியாது, ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஹீரோயின் வர வைக்கிறா. அவன் வந்து சொல்றான். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு ஒருத்தி வந்தா இல்லையா சோனியா, அவ அங்கிருந்து கிளம்பி போறா. போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து, இவ யாரு, ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கும் போது, இது பாரு, கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை, நீ எதையும் போட்டு குழப்பிக்காத, நான் வந்துட்டு நிறைய விஷயம் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியாது இல்லையா, அதனால வந்து அவன் வந்த பிறகு அவன்கிட்டயே நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நாள் ஹாஸ்பிட்டலில் ஹீரோயின் வந்து அவளோட சீஃப் டாக்டரோட இருக்கா. அந்த டைமுக்கு சோனியா அந்த இடத்துக்கு வரா. எனக்கு பயங்கரமாக வயிறு வலி எடுத்துக்கிட்டே இருக்கு டாக்டர், எதனாலன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது, ரீசெண்டாக உங்களுக்கு எதனா இன்ஜுரி ஆச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து அபார்ஷன் ஆச்சு அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. அதோட டியூட்டி முடிஞ்சு கிளம்புற நேரத்துக்கு பார்த்தா வாசல்ல ஹீரோ நின்றுட்டு இருக்கான். அவன் வேலை முடிஞ்சு வந்துட்டான் போல. அதுல ஏறி உட்கார்ந்த உடனே, ஆமா இத்தனை நாள் நான் வந்துட்டு உன் கூட இல்லையே, அதனால நீ என்ன மிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் எந்த பதில் சொல்றது அப்படின்னு தெரியாம அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போதான்டா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி வந்தா அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஹீரோயின் என்ன கேட்குறான்னா, நீ கேர்ள் ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லி என்கிட்ட போய் சொல்கிற, ஆனால் வந்து உன் வீட்டு சாவியோட ஒரு பொண்ணு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கதை திறந்துக்கிட்டு வரா, அந்த அளவு யார் கூடயே நெருக்கமாக இருக்க, அப்போவும் எதுக்காக என்கிட்ட போய் சொல்கிற அப்படின்னு கேட்குறா. இவனுக்கு எல்லாமே வந்து ஆச்சரியமாக இருக்கு. உனக்கு வந்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ஜெலஸாக இருக்கா, நான் யார் கூட பழகுறேன், எனக்கும் அவங்களுக்கும் என்ன அளவு டீப்பாக வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறான். உடனே அதுக்கு ஹீரோயின், இல்லை எனக்கு தெரிஞ்சுக்கவே வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிடுறா. வீட்டுக்கு போனாலுமே இவங்களுக்குள்ள இதே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோ வந்து எதுக்கு பயப்படுறேன்னு கேட்குறான். உண்மையை சொல்ல, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. என்னை என்னன்னு நினச்சிக்கிட்டா, என்னை கேவலமான கீழ்த்தரமானவன் நினச்சிக்கிட்டியா, உன்கிட்ட சும்மா விளையாட்டுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டியா அப்படின்னு கோவப்படுறான். எனக்கு சொல்ல தெரியல, இப்போதைக்கு நம்ம உறவு முறை வேற, அதனால நமக்குள்ள ஒரு பவுண்டரி வச்சுதான் வாழணும் அப்படின்னு சொல்றா. கூட உன்னோட மனசுல இருக்கிறத நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோயின், என் மனசுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றா. ஹீரோயினை பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் கதறா, தயவு செஞ்சு என்னை விட்டுடு, என்னால இதை ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. எதனால ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னும் போது, நான் உன்னை லவ் பண்றேன், நான் உன்னை வெறுக்கிறேன், எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றா. ஹீரோ செம்ம கடுப்பாயிடுறான். அதோட கண்ணத்திலேயே பலார்னு ஒன்று வைக்கிறா. ஹீரோவே சொல்லிடுறான், நான் உன்னை காதலிக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், இது எல்லாமே உனக்கும் ஆசை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின், எனக்கு இல்லை, எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன், உனக்கு ஆல்ரெடி நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்கள யாருன்னா ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறா. இதோட நான் உன்னை விட்டுடுவேன்னு மட்டும் நினைக்காத, இன்னைக்கு நான் விட்டுட்டு அவ்வளோதான், கண்டிப்பா வந்துட்டு உன் வாயில இருந்து உண்மையை வர வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஹீரோ ரொம்ப டென்ஷனாக நைட்டு பூரா ஃப்ரெண்டு கூட போய் பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ ஃப்ரெண்டு தான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். அவள் தான்டா சோனியா வந்தா, அதனால தான் உனக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அவள் என்ன சொன்னான்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். சோனியா என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, மறுநாள் நம்ம ஹீரோயினோட ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறா. வந்தது மட்டும் இல்லாமல் சும்மா இல்லாமல் ஹீரோயின் கிட்ட இன்னும் வெறுப்பேற்றுற மாதிரி, 3 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது ஹீரோவோட குழந்தை தான்,
ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா அவன் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை. தயவு செஞ்சு எனக்காக நீ பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி கடுப்பில் இருக்கா இல்லையா, அதனால போடி சார் தான் உன் பிரச்சனையை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவே சோனியாவை மீட் பண்ணுறதுக்காக வர சொல்கிறான். எதுக்காக என் ஃபோனெல்லாம் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோக்கு செம்ம கோபம் வருது. நான் வந்து உன்னை லவ் பண்ணலன்னு எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், எதுக்காக நீ வந்து என்ன லவ் பண்ணுறேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தெரியுற அப்படின்னு சொல்லி கத்துறான். ஒரு சொந்தக்கார பொண்ணுன்னு சின்ன பொண்ணு வந்து நிற்கிறாளே, அவளை தான் நீ லவ் பண்ணுறியா என்ன, அவளுக்காக தான் வந்து நீ என்ன பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்றான் ஹீரோ. என்னதான் இருந்தாலுமே வந்து அவள் உனக்கு அக்கா பொண்ணு மாதிரி, அதனால கன்ஃபார்மாக நீ வந்து அவளை கல்யாணம் பண்ணவும் முடியாது, லவ் பண்ணவும் முடியாது. ஊர் உலகமே வந்து காரி துப்புவாங்க, கேவலமாக பேசுவாங்க, ஏன் உன் குடும்பத்தில் கூட இந்த விஷயத்த ஒத்துக்க மாட்டாங்க. அதனால உனக்கு ஆப்ஷனே இல்லை, நீ என்னதான் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. செம்ம கடுப்பாயிடுது. என்னவா இருந்தாலும் இது என்னோட பிரச்சனை, இதுல நீ தலையிட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவமா போயிடுறான். இப்பதான் ஹீரோயின் வரா. பார்த்தா ஆல்ரெடி ஹீரோ செம்ம போதையில் இருக்கான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது எனக்கு அடிபட்டுருச்சு, மருந்து போட்டு விடு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு பயமாக இருக்குது. உனக்கு மருந்து போடணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க நர்சிங் ஹோம்க்கு போ, என்ன கேட்காது அப்படின்னு சொல்கிறா. எனக்காக அது கூட பண்ண மாட்டியா, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கேட்டிருந்தா பண்ணியிருப்பியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். உடனே ஹீரோயினுக்கு செம்ம ஆத்திரம் வந்துடுது. இப்போ என்னதான் உனக்கு பிரச்சனை, உனக்கு என் கூட இருக்கணும் அதானே ஆசை, நீ அப்படி இருந்துட்ட அப்படின்னா என்னை இதுக்கு மேலே தொல்லை பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. பார்த்து நீ என்ன வார்த்தை கேட்ட, ஆமா எனக்கு அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா யாரோ காலிங் பெல்ல விடாம அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா கதவை திறக்கிற சவுண்டு வருது. அப்புறமா பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா அங்க வந்து நிக்கிறாங்க. அவங்க இவன் சட்டை இல்லாம இப்படி நின்றுட்டு இருக்கிறத பார்த்த உடனே பயந்துடுறாங்க. டே என்னடா பிரச்சனை, பொம்பளை பிள்ளை இருக்க வீட்டுல எதுக்குடா இப்படி நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல எனக்கு அடிபட்டுருச்சு, அதனாலதான் அவளை மருந்து போட சொல்லி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினையே வந்து மருந்தெல்லாம் போட்டு விட சொல்றாங்க. ஹீரோயினா உனக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுடுறா. உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிடுறாங்க. இவங்க ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போய் என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் நீங்க 2 பேருமே வயசு பசங்க, இப்படி தனியா ஒரே வீட்டுல இருக்கிறது தப்புமா, ஊர் உலகம் என்ன பேசும் சொல்லு, அதனால நான் வந்து உனக்கு வேற ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், இந்த இடத்த விடவும் சின்னதா இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும், நீ அங்க போய் தங்கிக்கோ அப்படின்னும் போது ஹீரோயினும் எனக்குமே அதுதான் நல்லதுன்னு படுதுமா, எனக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுறா. முன்னாடி ஹீரோ அவகிட்ட என்ன சொன்ன அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்கும் போது, பொம்பளைங்க கிட்ட பேசிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கும், உனக்கு எதுக்கடா அதெல்லாம் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோ வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கப்போ நம்ம ஹீரோயின் சொல்லாம கொள்ளாம அங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் ஹீரோ வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயினோட சாவி இங்கேயே இருக்கு. அதை பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிடுது. வேலைக்காரங்களும் வந்து சொல்றாங்க. அதோட நேராக கிளம்பி ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கா. வேகமாக போய் அவளோட மொபைல் ஃபோனை பிடுங்கிக்கிறான். அன்னைக்கு நீயும் எங்கள் அம்மாவும் வந்து தனியாக பேசும் போதே எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவங்க பண்ணிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு, என் பேச்சை மீறியும் நீ கிளம்பி வர்றதுக்கு? நான் உனக்கு நல்லதுக்கு சொல்லிக்கிறேன், பிரச்சனையும் பண்ணாமல் நீயே என் கூட வந்துட்டீன்னா உனக்கு நல்லது, இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நானே உன்னை வர வைக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னும் போது அங்கிள் அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அதோட 2 பேருமே கிளம்பி வெளியில் போகிறாங்க, சாப்பிட்றாங்க. அங்கே ஹீரோயின் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேகமாக இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்பவும் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆன்ட்டி எல்லாம் ஒன்றும் சொல்லலை, நானா தான் வெளியில போகணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றா. எனக்கு நல்லாவே தெரியும் நீ பொய் சொல்ல தேவையில்ல, வர வர நீ வந்து எக்கச்சக்கமா பொய் பேசுற அப்படின்னு சொல்றான். நான் வந்துட்டு நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன், உனக்கு பேக்ஸ்னா ரொம்ப பிடிக்குமாமே, அப்ப பேக் நான் நிறைய வாங்கி கொடுத்தேன்னா என் கூட வந்துருவியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். என்ன நீ லூஸ் மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவப்படும் போது, ஆமா உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் உனக்கு நிறைய பேக் வாங்கி தருவானாமே, கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றான். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. உடனே வேகமா போயிட்டு நீ எப்படி தான் கிளம்புறேன் நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அதே இடத்துல இவ்வளவு தோல்ல தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து போயிடுறான். மேலேயும் என்னால வந்து சும்மா இருக்க முடியாது, என்னோட பொறுமையை நீ ரொம்ப சோதிச்சுட்ட, நீ என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறது உன்னோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்றான். மறுநாள் காலையில ஹீரோ இல்ல எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா வந்து எதிர்க்க நிக்கிறான். ஹீரோ எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு நினைச்சு ஆசையா கையை பிடிக்கிறான். ஆனா ஹீரோயின் வந்துட்டு கையை உதறி தள்ளிடுறா. இல்ல நேற்று நைட்டு நடந்த எல்லாமே வந்து ஆக்சிடென்ட் நினைச்சு நான் மறந்துடுறேன், தயவு செஞ்சு நீங்களும் மறந்துடுங்க, இதுக்கு மேல வந்துட்டு இது மாதிரி எந்த ஒரு டைமும் என்கிட்ட நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்றா.
சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போய் உட்கார வச்சு சாப்பிட கொடுக்குறான். இது பாரு, மறுபடியும் நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் உன்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கல. சின்ன வயசுல நம்ம ஒருத்தர் லவ் பண்ணியும் அதை சொல்லிக்காம இருந்தது வேற விஷயம். ஆனா இதுக்கப்புறமாவது நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, எனக்கு உங்க மேல லவ்வே கிடையாது, உண்மையா தயவு செஞ்சு இதை நம்பி என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்றா. இப்பதான் பழைய விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே இடத்துல படிச்சாங்க இல்லையா, அப்போ அங்க டீச்சரா இருந்தது நம்ம ஹீரோயினோட அம்மா தான். அப்போ ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோ இந்த ஊருக்கு வந்து இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோவை ஹீரோயின் பார்த்த ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோவோட அக்கா கூட அஃபேர்ல இருந்திருக்காரு. அது தெரிஞ்சு ஹீரோயினோட அம்மா பயங்கரமா பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குமே டிவோர்ஸ் ஆயிருக்கு. அந்த டிவோர்ஸ்னால நம்ம ஹீரோயின் மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கா. இந்த விஷயம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோக்கு ஒரு குற்ற உணர்வு, அக்கா தான் இவங்க ஃபேமிலியை கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினுக்கு இவர் வந்து உறவு முறையில நமக்கு அங்கிள் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லி இவளுக்கு ஒரு குற்ற உணர்வு. இதனாலதான் இவங்க 2 பேருக்குள்ளயும் கேப் வந்திருக்கு. பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நான் உனக்கு டைம் கொடுக்குறேன், இனிமே வந்து இந்த மாதிரி ஒரு தப்பை நான் பண்ணவே மாட்டேன் என் லைஃப்ல, நான் உனக்கு பெரிய தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, நான் வந்து எங்க நீ எனக்கு கிடைக்காம போயிடுவியோன்ற ஒரு பயத்துல பண்ணிட்டேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, என் கூடயே நீ வந்து இரு, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், உனக்கே எப்போ என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு தோணுதோ அது வரைக்கும் நான் வந்து உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றான். ஹீரோட அம்மாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. மறுபடியும் எதுக்குடா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து உன்னோட வீட்லயே வச்சிருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அம்மா, இது என்னோட பர்சனல் விஷயம், நீங்க ரொம்ப தலையிடாதீங்க, அவளோட சேஃப்டி முக்கியம், அதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கேன், மாமா வந்து என்னதான் அவளை பார்த்துக்க சொன்னாரு, அதனாலதான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். ஹீரோயினையும் ஹீரோவையும் வந்து நியூ இயர் வருது, அதனால எல்லாரும் வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணணும், ஊர்லேருந்து கிளம்பி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு போகணும் அப்படின்னு இருக்கு, ஆனால் ஹீரோயினுக்கு போகக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஹீரோயின் இருந்தாலும் என்ன சொல்றதுன்னு தெரியாம சரி வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. ஹீரோயின் வந்து ரொம்பவே பயப்படுறா. எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பயப்படுறா. ஆனா ஹீரோ என்ன கேட்கறான் அப்படின்னா, காலம் பூராவும் வந்துட்டு இந்த விஷயத்த தெரியாமே நம்மளால எப்படி பாத்துக்க முடியும், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னா நம்ம குடும்பத்துக்கு தெரியதானே செய்யும் அப்படின்னு சொல்லும் போது, கல்யாணத்தை பத்தி எல்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க, கண்டிப்பா இது செட்டே ஆகாது, குடும்பத்துல யாருமே இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றா. அவங்கள பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது, நம்ம 2 பேர் தான் முதல்ல காதலிச்சோம், ஆனா அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளோட காதலியே சின்ன பின்னமாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயின், உனக்கு தான் ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல அப்படின்னும் போது, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா, அவ எல்லாமே பொய்யா சொல்லி வச்சிருக்கா, அவ என்ன வந்து லவ் பண்றேன்னு சொல்லி என் பின்னாடியே சுத்துனா, நான் அவளை லவ் பண்ணல, அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டா, தயவு செஞ்சு நம்பு அப்படின்னு கெஞ்சுறான். அதுக்கப்புறம் ஒரு வழியா ஹீரோயின் வந்து அவங்க ஊருக்கு வந்துடுறா. இவங்க தான் வந்து நம்ம ஹீரோவோட அக்கா. இவங்க ஹீரோயின் கிட்ட நல்லாவே தான் பேசுறாங்க, பழகுறாங்க. ஹீரோயினுக்கு தான் கொஞ்சம் இவங்க கிட்ட நல்லா பேச பழக சங்கடமா இருக்கு. நம்ம ஹீரோயினும் ஊருக்கு வந்திருக்கா இல்லையா, அதனால ஃப்ரெண்டு டோனியை பாக்குறதுக்காக போறா. அவன் கேட்கறான், என்னடி நீ வளர்ற, அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா என்னால நம்பவே முடியல, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் உன் மேல பயங்கர இன்ட்ரெஸ்டடா இருந்தான், அவன் கிட்ட கேள்வி எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், உன் மேல பயங்கர லவ்ல இருக்கிறவன் கேட்க மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. திரும்ப வீட்டுக்கு வந்து பாக்குறா, பார்த்தா ஹீரோவோட வண்டி நிக்குது. ஐயோ வந்துட்டான் போல, இவன் கண்ணில் படாம எப்படின்னா உள்ள போகணும் அப்படின்னு யோசிக்கிறா. ஒளிஞ்சு போய் பேக் டோர் வழியா அவளோட ரூம்க்கு போயிடுறா. இப்பதான் சித்தி கேக்குறாங்க, இன்னும் ஹீரோயின் வரலையா, ரொம்ப லேட் ஆச்சேன்னும் போது, இல்ல அவங்க எப்பயோ வந்துட்டாங்க, அவங்க பேக் டோர் வழியா வந்து அவங்களோட ரூம்க்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க வேலைக்காரங்க. அவ்வளவுதான், அதுக்குள்ள நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சிடுது நம்மளை பார்க்காம தான் எஸ்கேப் ஆயிடுறான்னு. நேரா ஹீரோயினோட ரூம்க்கே போயிடுறான். அவனை பார்த்த உடனே ஹீரோயின் செம்ம ஷாக் ஆயிடுறா. பாரு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், நான் சரியாவே தூங்கவே இல்லை இத்தனை நாளா, தயவு செஞ்சு வா, நம்ம 2 பேரும் இங்க தூங்கலாம், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். நான் இப்ப வெளியில போனேன்னா கண்டிப்பா மாட்டிப்பேன், வீடியோ காலையில போயிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது, இதை பாரு தயவு செஞ்சு என் மானத்தை வாங்காத அப்படின்னு சொல்றா. உடனே என்ன பண்றேன்னா இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். சண்டாலா, ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொன்னியேடா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, எதுக்கு இப்ப பதற, ஜஸ்ட் குட் நைட் கிஸ் தான் கொடுத்தேன், வா தூங்கலாம் அப்படின்னு சொல்றான்.
விடிய காலையில எழுந்து போறேன்னு சொன்னவன் வெயில் அடிக்கிற வரைக்கும் தூங்கிடுறான். அவங்க சித்தி வந்து எழுப்புறாங்க. எழுந்துருமா எழுந்துருமான்னு சொல்லி ஹீரோயின் 2 பேரும் பதறி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அவங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவை யாருக்கும் தெரியாம ரூமை விட்டு வெளியில அனுப்புறா. இப்பதான் ஹீரோ கிட்ட அக்காக்காரி ஒரு விஷயத்த சொல்றா. என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை எதுக்காக கம்பல் பண்ணி வர வச்சிருக்காங்கன்னா, ஒரு பெரிய பிசினஸ் மேனோட பையன் ஒரு டாக்டராம். அவனுக்கு பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம் நம்ம ஹீரோயின் கூட. அதை கேட்ட உடனே ஹீரோ செம்ம ஷாக் ஆயிடுறான். அவளுக்கு என்ன வயசாயிடுச்சு, இப்பவே எதுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயினை ட்ராப் பண்ணுறதுக்காக போகிறான். அப்போவே வந்து சொல்லிடுறான், இது பார் ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி அவனை பிடிக்கலன்னு சொல்லிடு, இதுக்கு மேலே வந்து என்னையே எல்லா விஷயத்தையும் பண்ண வைக்காது அப்படின்னு சொல்கிறான். இது எல்லாமே செட் பண்ணது நம்ம ஹீரோவோட அம்மா தான். ஏன்னா ஹீரோவோட அம்மாவுக்கு வந்து பயங்கரமான டவுட்டு, அதனால தான் இதை பண்ணுறாங்க. அப்போ அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்து அவ கூட தனியாக பேசணும், நாங்கள் காஃபி ஷாப் போகிறோம் அப்படின்னு சொல்கிறான்.